ஓடிடியோட இது ஓகே இன் ஜென்ரல் விஜயமாறன் சார் ஓடிடி நல்ல டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அதை இப்போ முதல்ல அது வரும்போது அதை ஒரு போட்டியாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் பார்த்தாங்க. இப்போ அது ஒரு வெகுஜனமாக மாறிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, போட்டி கிடையாது. எப்போதுமே தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி வந்தது வந்து ஒரு பெரிய பலமாக இருந்தது. ஏன்னா ஒரு படத்தை அந்த முதலீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் முழுக்க முழுக்க நாம் ஓடிடியில் வர்ற பணத்தையே நம்ப முடியாது. தியேட்ரிக்கல் டெமோக்ரஸி ரொம்ப முக்கியம். அதாவது திரையரங்கில் வந்து படத்தை வெளியிடுறது தான் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கான அந்த அந்த பேசிக் ரிட்டர்ன்ஸ் மக்கள் வந்து பார்த்தா தான் அந்த பணம் திரும்ப வரும்ன்ற ஒரு நிலையில் அது திரும்பவும் வந்திருக்கு. எல்லா இடங்களையுமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. பட் அது என்னன்னா திரையரங்குகள் வந்து வேற வேற வடிவங்களில் மாறும். இப்போ வந்து தனி திரையரங்குகள் இருந்த இடங்கள்ல வந்து மால்ஸ் வர ஆரம்பிக்கும். மால்ஸ்ல ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது நம்ம திரையரங்குல வந்து படம் பார்க்கறது மாற போறது இல்லை. திரையரங்கத்தினுடைய சூழல் மாறும். அதை அங்க வந்து பார்க்குற தன்மை மாறும். ஆனா திரையரங்கு வர்ற நிலை மாறாது. விடுதலை எத்தனை நாட்கள் ஷூட்டிங் போகும்போது இல்லை, இப்போதான் சொன்னேன் 20 நாள். ஆமாம், இல்லை இங்கே இருக்க போகிறோம். அது அப்புறம் அதெல்லாம் அப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்து இல்லை நீங்கள் பார்த்து சொல்லணும். இல்லை 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 அவ்வளோ இல்லை இல்லை அது அப்படி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி சின்னத்துறை பையன் இப்போ அந்த அசுரன் படத்துல சொன்னீங்க, எதனாலும் எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம் அவருக்கு இல்ல அசுரனும் திருநெல்வேலியில எடுக்கப்பட்டது. இப்போ விடுதலை 2வும் எடுக்கப்படுது. ஹரி மாதிரி வெற்றிமாறனுக்கு திருநெல்வேலியில ஒரு சென்டிமெண்டா மாறி இல்ல அப்படிலாம் இல்லை. இங்க வந்து இது ஒரு காலகட்டத்தில் எடுக்கிற படம், ஒரு பீரியட் ஃபில்ம். அதுக்கான லொகேஷன்ஸ் இங்க சரியா இருக்கு. ஓடைகள்ல தண்ணி ஓடுது. அதுக்காக அதனால அந்த மாதிரி சரி. சமீபத்தில் நீங்க இந்த அசுரன் படம் சொன்ன மாதிரி எதனாலும் பொருள் எடுத்துருவாங்க, படிப்பு மட்டும் எடுக்க மாட்டாங்க மாதிரி எடுத்துக்கிட்டா அந்த சின்னத்துறை எடுத்துருவாங்க. அவன் சின்னத்துறை மாணவர் வந்து அந்த ஒரு நாமினேல அது வந்து அவர் அந்த மாணவர் என்ன சொல்றது, அவர் செய்த அவருடைய தாக்குதல் தான் அது. அவர் மேல அவரை வந்து எந்த இடத்துல புஷ் பண்ணாங்களோ அவர் திரும்ப தாக்கியிருக்காரு. அவர் எஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். அவர் வந்து ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் நான் என்ன செய்கிறேன் பாருங்கன்னு அவர் திரும்ப ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஓகே, தேங்க்யூ.